ஜக்கம்மா வாக்கு பழிக்கும். வாரிசு வரப்போகுது, வாரிசு வரப்போகுது. இங்க அம்மாச்சி போய் கூட்டு வரலாமா? வாங்க. போ. ஜக்கம்மா வாக்கு பழிக்கும். அப்பத்தா ஏய் வா வா. கொஞ்சம் மெதுவா போ. அம்மாச்சி பாரு, கேட்டீங்களா? ஜக்கம்மா வாக்கு. நான் சொன்னது வீண் போகல. நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது. உன் வயித்துல கரு வரப்போகுது தேவி. அம்மாச்சி எனக்கு ஒரு மாதிரி உடம்புல சிலுக்குது. ஆமாமா பாரு. எனக்கு கேட்டப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அப்பதா அதனால இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு சொல்லிருப்பான்ல. இது நமக்கு தான் எப்படி உறுதியா சொல்றீங்க? ஏய், இவன் ஒருத்த குடுகுடுப்பக்கார சொல்றது பலிக்கும், இல்லன்னா அவன் சொல்லவே மாட்டான். என் மனசு சொல்லுது, இந்த வாக்கு நம்ம குடும்பத்துக்கு தான். அம்மாச்சி வெளியே போய் வேணா காசு கொடுத்துட்டு வரவா? ஐயோ, நேர்ல எல்லாம் போய் பார்க்க கூடாது, அது நல்ல சகுனம் இல்ல. காலையில வெடிஞ்சதும் தேடி போய் அவன் நல்லா கவனிச்சு விட்டுறலாம். அப்பதா இந்த வீட்டுல மத்த 2 ஜோடி இருக்கே. டே போடா, அவங்களெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டேன். இவர் ஒருத்தர். அம்மாச்சி அப்ப எனக்கு தானே குழந்தை பிறக்கும். வேற யாருக்கு? என் தங்கம் உனக்கு தாண்டி. என் பேத்திக்கு பிறக்க போற குழந்தைதான் என் குலத்தை காக்க போற வாரிசு. உங்க குலதெய்வத்துக்கு பொங்க வச்சு மாவிளக்கு போட்டு வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டுங்க, தொட்டில் கட்டுங்க, தொட்டில் கட்டுங்க. இது ஜக்கம்மா வாக்கு, நிச்சயம் நடக்கும். யார்கிட்ட இருந்து போனு? அவன் தான் பண்றான். பேசு பேசு. ஹலோ சார், வணக்கம் சார். நான் மகாலிங்கம் பேசுறேன். தெரியுது, உன் காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சு சார்? நாங்கெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டோம். அவங்க இங்க யாரும் வந்த மாதிரி தெரியலையே சார். வருவாங்க, வெயிட் பண்ணு. ஓகே சார். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னது சார்? இது டவுட்டே வராத ஒரு மர்டரா இருக்கணும். எந்த எவிடன்ஸ் மாட்டிடக்கூடாது. குறிப்பா என் பக்கம் அதை திரும்பிடக்கூடாது. கேர்ஃபுல் சார். நீங்க சொல்லனாலும் என் ஸ்டைல் அப்படிதான் சார் இருக்கும். போஸ்ட்மார்டம் பண்ணா கூட கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன். சார் ஒன்னும் பயப்பட வேண்டாம், யாருக்கு எந்த டவுட்டும் வராது சார். எப்படி கொலை பண்ண போற? ஷூட் பண்றியா, கத்தியை யூஸ் பண்ண போறியா? சார் நீங்க சொல்றதெல்லாம் பழைய ஸ்டைல் சார். டிஜிட்டல் உலகத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் அப்டேட் ஆக வேண்டாமா? என்ன பண்ண போற? ரத்தமே வராம கொல்ல போறேன். அது எப்படி? சார் விஷ ஊசி போட்டு கொல்ல போறேன் சார். விஷ ஊசியா? ஆமா சார். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட ஒன்னும் தெரியாது, போற போக்குல குத்திட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, நீ என்ன வேணா பண்ணு. பட் ஒன் திங், மீனாட்சி கோயில்ல இருந்து வரும்போது போனமா தான் வரணும். சார் மாலையை வாங்கி ரெடியா வைங்க சார். அந்த பொண்ணை ஐஸ் பாக்ஸ்ல அனுப்பி வைக்கிறேன். முடிச்சிட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சார் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே. டேய் வாங்கடா, அப்படி முன்னாடி போலாம். போயிட்டானாப்பா? அங்கதான் இருக்கான். ஆ, வேலையை முடிச்சிருவான்ல? இது ஒன்னும் அவனுக்கு புதுசு இல்லப்பா. சத்தம் இல்லாம முடிச்சுட்டு வந்துருவான். மீனாட்சி செத்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அவ ஓரத்தமாச்சு, கொஞ்சம் கூட சென்டிமெண்டே இல்லையா உனக்கு? நான் எமோஷனல் ஃபுல் கிடையாது. என் இடத்தை தக்க வச்சுக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். குறுக்க யார் வந்தாலும் சரி, இல்லாம பண்ணிடுவேன். ஏண்டி, உன் வயசுக்கே இப்படி சொன்னா நான் எல்லாம் என்னத்த சொல்றது? ஆனா எனக்கெல்லாம் ஒன்னும் பெருசா கஷ்டமா தெரியல. அதானே, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நாளைக்கு 3 ஜூஸ் கறி மீன் தினமும் நல்லா சாப்பிடுறிய. உங்களை மாதிரியா நானு? உன்னை யார் சாப்பிட வேணாம்னு சொன்னா? உடம்ப இப்படி வச்சிருந்தேன்னா புள்ள பிறக்கும் போது எப்படி தாங்கிப்ப? அது நடக்கும் போது பாத்துக்கலாம். ஏய், நடக்கும். அதுக்கு தானே வந்திருக்கோம். நீயும் உண்டாகத்தான் போற. என் கொள்ளு பேரனை நான் என் கையில எடுத்து கொஞ்சம் போறேன்.
என்ன பொண்ணுமா எப்படி இருக்கீங்க? ஆ ஆ நல்லா இருக்கேன் சாமி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ரொம்ப நாளா கோயில் பக்கம் ஆளையே காணோம். எங்க சாமி, இப்பதான் இங்க வரதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. ம், என் பேத்திக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்க வந்திருக்கோம். நல்லதுமா. மாவிளக்கு போட்டு சாமியை வேண்டிக்கிட்டு மேல இருக்கிற மரத்துல எடுத்துட்டு வந்த தொட்டில கட்ட சொல்லுங்க. கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி வரும். அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கோம். இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லாவே மாறிடுச்சுல்ல? ஆமாமா, எல்லா ஊர்ல இருந்தும் ஆளுங்க இங்க வராங்க. அப்புறம் காடு மாதிரி இருக்கிற அந்த பக்கம் எக்காரணத்தை கொண்டும் தயவு செய்து போயிடாதீங்க. ஏன் சாமி? அது ஏன் கேக்குறீங்க? திடீர்னு கொடிய விஷ வண்டுங்க அங்கிட்டு நிறைய சுத்திட்டு இருக்கு. ஆத்தாடி வண்டா. என்ன சாமி இப்படி ஆளுங்க வந்து போற இடத்துல இப்படி இருந்தா எப்படி? ஃபயர் சர்வீஸ் கிட்ட சொல்லியிருக்கோம். அவங்க வந்தாதான் எல்லாத்தையும் விரட்ட முடியும். வண்டுக்கு என்னதுக்கு இம்பிட்டு பயப்படணும்? விரட்டினா போகுது. அவ்வளவும் கொல்லாத விஷ வண்டுங்க. ஒவ்வொன்னும் கொட்டிச்சுன்னா ஆளே போய் சேர்ந்துட வேண்டியதுதான். ஏமா ஏங்க வேணாங்க. எதுக்கு அந்த பக்கம் போகாதீங்க, கொஞ்சம் தள்ளியே போவோம். ஆமாமா, பார்த்து போங்க. ஆ, சரிங்க வாங்க. வரமா. சரி சாமி. அந்த மீனாட்சிய வீட்டை விட்டு விரட்டுறதை விட ஒரேடியா அந்த உலகத்தை விட்டே அனுப்பணும். அவளை இந்த காட்டு பக்கம் போக வச்சுட்டா வண்டு குட்டியே போய் சேர்ந்துருவா. பழியும் நம்ம மேல வராதுல்ல. அப்பதான் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. ஆ, வாங்க வாங்க போவோம். போவோம். போங்க. வாங்க. ஆ.